வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த சூழ்நிலையில் நான் டைலரிங் பழகினேன் அப்படின்றது தான் அது பார்க்க போகிறோம். என் பையன் 5 மாதம் குழந்த. அப்போ என்ன பண்ணால், சரி கிளாஸுக்கு போகலான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி அதை என்ன பண்ணால், வீட்டில் பேசுனதுக்கு சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்போ சரி சைக்கிளில் என்ன பண்ணேன், கூடையில் தம்பியை உட்கார வச்சு நான் கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். இப்படி தான் போய் நான் பழக ஆரம்பித்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன், சாதா ப்ளவுஸு ஒரே மாதத்துலேயே வெட்டி தைக்க கற்றுக்கிட்டேன். சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸு ஒரே மாதத்துலேயே வெட்டி தைக்க கற்றுக்கிட்டேன். அப்போது சரி நமக்கு இது போதும், நமக்கு தானே தைக்கிறதுக்கு வந்திருக்குறோம், அப்போ இது போதும் அப்படின்ற மாதிரி நின்றுலான்ற ஒரு பிளானில் இருந்தேன். அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீ நல்லா தைக்கிறடி, அதனால் எனக்கு பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைச்சி தரியா, எனக்கு ஜாக்கெட் நிறையா இருக்குது, தைக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் கிளாஸ் சொல்லி தரதான் சரியாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுத்தோன்னா நம்மளுக்கும் நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க, நம்மளும் நல்லாவே கற்றுக்கலாம், நமக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அதை யோசித்து செஞ்சேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நீங்கள் எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.